Hello friends, do you want to enjoy this weekend with the best Lucknowi cuisine food in Singapore? Then don't wait. Awadh Indian restaurant with dining and lounge offering a great 4-course menu with great offers. Kebabs on wheels is available from Monday to Thursday till October 1st, 2020. For reservations, please call 93855337. Just get on with it and enjoy the best Lucknowi food in Singapore. Please check the slides and video description for more details. Thank you. ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா டைகர் ப்ரான்ஸ் யூஸ் பண்ணி கருவேப்பிலை யூஸ் பண்ணி கறி லீவ்ஸ் ப்ரான் ஃப்ரை பண்ண போகிறோம். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இது. பொதுவாக நம்ம கருவேப்பிலை வந்து நம்ம குழம்பு இல்லை கிரேவியோட ஆட் ஆன் மாதிரி யூஸ் பண்ணுவோம் வதக்கும் போது. பட் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கருவேப்பிலை யூஸ் பண்ணி ஊறுகாய் துவையல் இந்த மாதிரி நம்ம ஃப்ரைஸ் கூட பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கும். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி கறி லீவ்ஸ் ப்ரான் ஃப்ரை. கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். வெல்கம் டு வலன்ஸ் கிச்சன். நான் உங்கள் சிவா. கறி லீவ்ஸ் ப்ரான் ஃப்ரை, கருவேப்பிலை இறால் வறுவல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துருவோம். 5 டைகர் ப்ரான் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை 2 கைப்பிடி எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் பொடிசாக நறுக்குனது. கிரவுண்ட்நட் ஆயில் தேவையான அளவுக்கு. உப்பு 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், கடுகு சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், கொரியண்டர் பவுடர் 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 5 எடுத்திருக்கேன், கொத்தமல்லி 1 கைப்பிடி, பச்சை மிளகாய் 1 எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம கருவேப்பிலை அண்ட் ஸ்பைசஸ்லாம் போட்டு வதக்க போகிறோம். வதக்கி அதை பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ண போகிறோம். பேன் நல்லா சூடாக இருக்குது. கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. சோம்பு, மிளகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிடுங்க நல்லா. கருவேப்பிலை அண்ட் ஸ்பைசஸ் நல்லா வதக்கியாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் ஆற விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணுவோம். கறி லீவ்ஸ் பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரான் ஃப்ரை ரெடி பண்ணிவிடுவாங்க. 2 ஸ்பூன் கிரவுண்ட்நட் ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு சீரகம், உளுத்தம்பருப்பு, வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொரியண்டர் பவுடர் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்குங்க. 10 நிமிஷம் வதக்கிட்ட பிறகு நம்ம ஃபைனலாக பேஸ்ட் ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். கறி லீவ்ஸ் ப்ரான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு வித் ஒயிட் ரைஸ். சாப்பிட்டு காட்ட போகிறேன் எப்படி இருக்குன்ட்டு.
பாருங்கள் நல்லா ரிச்சாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ப்ரான் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் என்ன ரிச்சாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு ப்ரான், சாப்பிட நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸோட செம காம்பினேஷன். நல்லா கறி லீவ்ஸ் பேஸ்ட்டுமே சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் ப்ரான், கொஞ்சம் கறி லீவ்ஸ் பேஸ்ட்டு, ஒயிட் ரைஸ். நீங்கள் சப்பாத்தி பூரி கூட ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். மை லவ்லி வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அவுட் தேர், முதல் வாய் உங்களுக்கு, ப்ளீஸ் ஹேவ் இட். வாங்க சாப்பிட்டு பார்த்துருவோம். கறி லீவ்ஸ் ப்ரான் ஃப்ரை சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. நல்லா ஸ்பைசிங்க, சூப்பராக இருக்குது. ஆந்திரா ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த கோங்குரா கீரையை யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுவாங்க, மட்டன், பெப்பர், சிக்கன் எல்லாமே. அதே டேஸ்ட்டு இந்த கருவேப்பிலை நம்ம பண்ணால் இப்போ அந்த ரெசிபியில் கிடைக்குது. நல்ல ஸ்பைசினஸ்ஸு, பெப்பர் நல்ல ஒரு ஆட்-ஆன் உண்மையிலே இந்த ஸ்பைசினஸ்க்கு. காஞ்சி மிளகாவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருக்கு டிஷ்ஷுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கறி லீவ்ஸ் ப்ரான் ஃப்ரை எப்படி இருந்தது? பிடிச்சிருந்ததுங்களா? நல்ல ஒரு ரிச்சான ரெசிபி இல்லை? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கும். பொதுவாக நம்ம ப்ரான் வந்து ஃப்ரை பண்ணுவோம், இல்லை குக்கு மாதிரி பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றது உண்மையிலே எனக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஆந்திரா ஸ்டைலில் வந்து கோங்கரா யூஸ் பண்ணி பண்ணுவாங்க, நம்ம கருவேப்பிலை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. கோங்கரா வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம இதில் வேணும்னாக்கா புளி இல்லை லெமன் கூட யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அதே லெவல் ஆஃப் நம்மளுக்கு ரிச்னஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி. வெயிட்டிங் ஃபார் யூர் ஃபீட்பேக். Continue watching my channel. Till I meet in the next video. It's me, Shiva, signing off. Thank you. Bye-bye.